SRH டீம் அந்த பிளேயரை வாங்கினது ரைட்டா இல்லையான்னு பார்க்கலாமா? ஹலோ கிரிக்கெட் ஃபேன்ஸ், வெல்கம் பேக் டு ஃபேண்டசி டக்அவுட். IPL 2026 ப்ரிவியூவில் இன்றைக்கி நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பற்றி பார்க்கலாம். போன வருஷமே அவங்க டீம் நல்ல டீமாக தான் இருந்துச்சு. பத்தாவதுக்கு இந்த வருஷம் நல்லா ஸ்கவுட் பண்ணி யங் டேலண்ட்ஸையும் வாங்கி இன்னும் ஸ்குவாடை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. IPLல ஆல்ரவுண்டர்ஸ் ஒரு முக்கியமான ஃபேக்டர். இந்த டீமில் அது ஒரு டிஃப்ரென்ஷியலாகவே இருக்க போது இந்த சீசனுக்கு. அவ்வளோ நிறைய நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் நிறைய சேஞ்சஸ் பண்ணாமல் ஒரு ப்ராப்பரான 11 வச்சு சீசன் ஃபுல்லாக ஆடினாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்ல சான்சஸ் இருக்குது. பேட் கமின்ஸ் வந்தால் இந்த டீம் இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். ஸ்மரன் ரவிச்சந்திரன் இந்த வாட்டி கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆன் பேப்பரில் இந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சீசனில் எப்படி பண்ணுறாங்க, அவங்களோட பெஸ்ட் பிளேயிங் 11 என்னென்னு பார்க்கலாம். இந்த டீமோட ஓப்பனிங்கே ஒரு ஃபயர் பவர் தான். டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன் 3 பேரும் சேர்ந்தா என்ன பண்ணுவாங்கன்னு போன வருஷமும் நம்ம பார்த்தோம். அதை இந்த வருஷமும் கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த 3 பிளேயரில் ஒரு பிளேயருக்கு கிளிக் ஆனாலும் பவர் பிளேலேயே ஆப்போசிஷனோட கேமை க்ளோஸ் பண்ணுவாங்க. மிடில் ஆர்டர் ஸ்டெபிலிட்டி அண்ட் பவருக்கு நம்பர் 4ல் நிதிஷ்குமார் ரெட்டியும், அதுக்கப்புறம் கர்நாடகாவோட ரீசன்ட் சூப்பர் ஸ்டார் ஸ்மரன் ரவிச்சந்திரனும் 4 and 5ல் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் ஹென்ரிக் கிளாசன், அனிகேத் வர்மா அண்ட் கமிந்து மெண்டிஸ் ஃபினிஷராக வருவாங்க. பவுலிங் கோரில் இஷான் மலிங்கா அண்ட் ஹர்ஷல் பட்டேல் பேஸை லீட் பண்ணுவாங்க. ஸ்பின்னராக ஜீஷான் அன்சாரி இருக்காரு. இவர் இப்போ டொமஸ்டிக்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி வேற வந்திருக்காரு. ப்ளஸ் இவங்களோட ஆல்ரவுண்டர்ஸ் அனிகேத் வர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, கமிந்து மெண்டிஸும் பவுலிங்கில் சப்போர்ட் பண்ணலாம் தேவைப்பட்டா. SRHோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த் தான் இவங்களோட பெரிய அட்வான்டேஜ். சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா பேட்டர் வேணும், சலீல் அரோராவை யூஸ் பண்ணலாம். இல்லை பவுலிங்கை ஸ்ட்ரென்த் பண்ணால் ஜெய்தேவ் உனத்கிட்ட யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு இந்தியன்ஸ் வேணாம், ஃபாரினர்ஸ் வேணும்னா ஆல்ரவுண்டர்ஸ் லைம் லிவிங்ஸ்டன் இல்லைனா பிரைடன் கார்சியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த் வந்து இவங்களுக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். ஓவராலாக பார்த்தா இந்த டீமில் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபைனலாக SRH பற்றின என்னோட க்ளோசிங் தாட்ஸ் என்னன்னா, GTAல சீட் கோட்ஸ் இருக்க மாதிரி இந்த டீமில் நிறைய சீட் கோட்ஸ் இருக்குது. இவங்க 300 ரன் அடிக்கணும்னு ஆடாமல் மேட்சை வின் பண்ணணும்னு நினச்சி ஆடினாலே இந்த சீசன் இவங்களுக்கு செமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆரஞ்ச் ஆர்மி இந்த சீசன் பிளே ஆஃப் போவாங்களா? உங்கள் தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் SRH அந்த பிளேயர் வாங்கினதை பற்றி நான் பேச போகிறேன்னு நினச்சி இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அது UKல நடக்கிற டோர்னமெண்ட். நம்ம IPL பற்றி தான் பார்க்குறோம். ஸோ இங்கே அதை பற்றி பேச தேவையில்ல. நம்ம ஃபோக்கஸ் IPL மட்டும்தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபேண்டசி டக்அவுட்டை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் SRH ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.